வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். எண்ணெய் வளம் கொண்ட காக் தீவை கைப்பற்ற தரைவழி தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஈரானின் காக் தீவில் உள்ள முக்கிய எண்ணெய் வளம் நிறைந்த பகுதியை கைப்பற்ற அமெரிக்கா முயற்சிக்கும் என தகவல் வெளியானது. இதற்காக தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ட்ரம்பின் உத்தரவின் பேரில் அதனை தன்னுடைய கட்டுக்குள் எடுத்துக்கொள்வதற்கான திட்டங்களில் அமெரிக்க இராணுவம் தீவிரத்துடன் ஈடுபட்டு வருகிறது. இதுபற்றி ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகியை கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க வீரர்கள் தரைவழியே தாக்குதலில் ஈடுபட்டால் அவர்களை வரவேற்பதற்காக ஈரான் மக்கள் தயாராக காத்திருக்கின்றனர். அமெரிக்க வீரர்கள் கடுமையான விளைவுகளை சந்திப்பார்கள். அவர்களின் வருகைக்காக அந்த பகுதிகளில் நிறைய பேர் ஆவலுடன் உள்ளனர் என அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் மே 30 நிலையம் ஒன்றுக்கு அருகே உள்ள சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த வெடி விபத்தில் 15 பேர் சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டுள்ளதாக மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையின்படி எரிவாயு கசிவின் காரணமாகத்தான் இந்த வெடிப்பு ஏற்பட்டது என அந்நாட்டு பாதுகாப்பு தரப்பு தெரிவிக்கின்றன. ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனின் கவுதி அமைப்பு சவுதி அரேபியாவுக்கு எதிராக உடனடி கடற்படை முற்றுகையை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. ஏமன் மக்கள் அனைவரும் போருக்கு ஆயத்த நிலையில் இருக்குமாறும் ஆயுதமேந்தி போரிட தயாராகுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள விமான நிலையத்தை சவுதி அரேபியா தாக்கியதாக கவுதிகள் குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு பதிலடியாக சவுதியின் அப்கா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாகவே இந்த கடல்வழி முற்றுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தங்களின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் செங்கடலை மறிக்குமாறு ஹவுதிகளுக்கு ஈரான் அழைப்பு விடுத்திருந்தது. கவுதி அமைப்பின் இராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரை வெளியிட்ட காணொலியில் பல ஆண்டுகளாக ஏமன் மக்கள் மீது சவுதி விதித்துள்ள தடைகளுக்கு பதிலடியாக கண்ணுக்கு கண் என்ற அடிப்படையில் இந்த முற்றுகை உடனடியாக அமலுக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே நிலவும் தீவிர போர் சூழலுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவின் வணிக கப்பல்கள் மற்றும் துறைமுகங்களை இலக்கு வைத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல முடியாத கப்பல்களுக்கு பாப் அல் மண்டேப் நீரிணை ஒரு மாற்று பாதையாக இருந்து வருகிற நிலையிலும் செங்கடலின் தென்முனைக்குள் செல்லும் பாப் அல் மண்டேப் நீரிணைக்கு அருகிலுள்ள ஏமன் பகுதியை கவுதிகள் கட்டுப்படுத்துகின்றனர். இந்த நீரிணையை மூடுவதனால் உலகின் எண்ணெய் விநியோகம் 7% குறையும் என்றும் சவுதியின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதிகள் மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஹார்முஸுக்கு இணையாக இருந்த மற்றொரு வர்த்தக பாதையையும் மூடுவது உலக பொருளாதாரத்தின் மீது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் நிலை உருவாக்கியுள்ளது. பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நேற்றைய தினம் தாக்குதலினை ஆரம்பித்துள்ளது. தெற்கு ஈரானை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தொடர் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் தாக்கப்பட்ட கப்பல்களில் 2 ஹார்முஸ் நீரிணையில் தீப்பிடித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கு இடையில் ஏமனின் கவுதி அமைப்பினர்கள் சவுதி அரேபியா மீது கடற்படை முற்றுகையை விதித்ததால் வளைகுடா பகுதியில் ஒரு புதிய போர்முனை உருவாகும் அபாய நிலை வருகின்றது. அமெரிக்க படைகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதலின் 19வது கட்டத்தின் போது ஒரு வழி தாக்குதல் ட்ரோன்கள் ஏவப்பட்டதை ஈரானிய இராணுவம் வெளியிட்ட காணொலி காட்சிகள் காட்டுகின்றன. ஈரான் மீதான தொடர்ச்சியான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அரிப் ஜான் தளம், அல் உதரிக் முகாம் மற்றும் அகமது அல் ஜாபர் விமான தளம் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை இந்த ட்ரோன்கள் குறிவைத்ததாக இராணுவம் கூறியுள்ளது. மேலும் பிராந்திய பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கும் அமெரிக்க இராணுவ திறன்களை குறைப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை விவரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு உக்ரைனின் ஒடேசா துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட சரக்கு கப்பல் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 இந்தியர்கள் உட்பட 10 மாலுமிகள் உயிரிழந்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியா
பிஷாவுலின் கொடியுடன் பயணித்த எம்பி கோல்டன் லியோ என்ற சரக்கு கப்பல் ஒடிசா துறைமுகத்தில் இருந்து சோளம் ஏற்றிக்கொண்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை புறப்பட்டுள்ளது. அப்போது கப்பலை இலக்காக கொண்டு ரஷ்யா 3 குரூஸ் ஏவுகணைகளை வீசியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலை அடுத்து கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டதை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட மீட்புப் பணிகளின் போது கப்பலில் பணியாற்றிய 17 மாலுமிகளில் 8 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். எனினும் 9 மாலுமிகள் மற்றும் உக்ரைனை சேர்ந்த கடல்வழி வழிகாட்டியொருவர் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 4 பேர் இந்தியர்கள் எனவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் காயமடைந்த மற்றொரு இந்தியர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சிற்றுந்துகள், பால் மற்றும் மதுபான பொருட்கள் மீதான சீரற்ற நடத்தையை கண்டிக்கும் வகையில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு வகையான பொருட்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 50% வரியை விதித்துள்ளார். இந்த புதிய வரிகள் 30 நாட்களில் அமலுக்கு வரும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இருப்பினும் எரிசக்தி, கனிம வளங்கள் மற்றும் மேல் உள்ளிட்ட முக்கிய ஏற்றுமதிகள் இந்த வரியிலிருந்து விலக்கம் அளிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அமெரிக்காவின் இந்த ஒருபக்க நடவடிக்கையானது கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் கனடாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கனடிய பிரதமர் மார்க் கார்னி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்த தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகனங்கள், பால் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் தொடர்பான வர்த்தக முரண்பாடுகளே இந்த புதிய வரி விதிப்புக்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் செயல்பட்டு வரும் முன்னணி மனிதநேய மற்றும் தொண்டு நிறுவனங்களை இஸ்ரேலிய அரசு எவ்வாறு நுணுக்கமாக கண்காணித்து ஆய்வு செய்தது என்பதை அம்பலப்படுத்தும் ரகசிய ஆவணம் ஒன்று சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு இஸ்ரேலின் நலன்புரி மற்றும் சமூக விவகாரங்கள் அமைச்சக இணையதளத்திலிருந்து பெறப்பட்ட இந்த ரகசிய ஆவணத்தில் உலகம் முழுவதும் செயல்படும் 150க்கும் மேற்பட்ட சர்வதேச தன்னார்வ அமைப்புகளின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த ஆவணத்தில் ஆக்ஸ்ஃபாம், பிரான்சின் பிரீமியர் அட்ஜென்ஸ் மற்றும் ஜெர்மனியின் மெடிக்கோ இன்டர்நேஷனல் போன்ற சுமார் 15 சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் பிரத்யேகமாக குறிவைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கு எதிரான பாய்காட், டைவெஸ்ட்மெண்ட், ஷாக்ஜன்ஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்படுத்தல், இஸ்ரேலை விமர்சித்தல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அனுமதியின்றி திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் அந்த ஆவணத்தில் பதிவிடப்பட்டுள்ளன. இருப்பினும் ஆக்ஸ்ஃபாம் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலஸ்தீனத்தில் உயிர்காக்கும் பணிகளில் ஈடுபடும் தொண்டு நிறுவனங்களை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக கண்காணித்து வந்ததற்கு இந்த ஆவணம் ஒரு தெளிவான சான்றாகும் என மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்றங்கள், எதிர்பாராத பாதுகாப்பு நிகழ்வுகள், பயண இடையூறுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க நலன்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்து அமெரிக்க வெளியுறவு செயலகம் நேற்று முன்தினம் திங்களன்று அமெரிக்க குடிமக்களுக்கு உலகளாவிய எச்சரிக்கை ஆலோசனையை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்றங்கள் காரணமாக பாதுகாப்பு சூழல் சிக்கலானதாக உள்ளது என்றும் மேலும் எதிர்பாராத விதமாக நிலைமை மோசமடைய வாய்ப்புள்ளது என்றும் அந்த செயலகம் தனது ஆலோசனையில் கூறியுள்ளது. தற்போது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கர்கள் விழிப்புடன் இருக்குமாறும், சாத்தியமான விமான ரத்துக்கள், தற்காலிக வான்வழி மோதல்கள் மற்றும் பிற பயண இடையூறுகளுக்கு தயாராக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டனர். அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களால் வெளியிடப்படும் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கண்காணிக்கவும், உள்ளூர் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும், செய்தி அறிக்கைகள் மூலம் தகவல்களை தெரிந்து கொள்ளவும் அமெரிக்க குடிமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தை சேர்ந்த 2 ஊழியர்களை ஈரானிய பாதுகாப்பு படையினர் பல மணி நேரம் சட்டவிரோதமாக சிறைப்பிடித்து விசாரணை நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்துக்கு ஈரானுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் எல்லான் நோயல் ஃபெரோ எச்சரித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தூதரக ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ராஜேந்திர பாதுகாப்பை முற்றிலும் மீறி ஈரானிய பாதுகாப்பு படையினர் மிக கடுமையான அச்சுறுத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எவ்வித காரணமின்றி 2 ஊழியர்களும் பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையிலும் விசாரணையின் போது அவர்களில் ஒருவர் மீது உலகளாவிய உடலளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பின்னர் விடுவிக்கப்பட்ட இருவரும் பாதுகாப்பாக தூதரகத்துக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர்கள் அடுத்த சில மணி நேரங்களில் பிரான்ஸ் திரும்ப உள்ளனர். பாதிக்கப்பட்ட அந்த 2 ஊழியர்களும் ஈரானிய கலைஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் உள்ளிட்ட சிவில் சமூகத்தினருக்கு ஆதரவளிக்கும் பிரான்சின் திட்டங்களை பராமரித்து வந்தவர்கள் என்பதனால் இந்த தாக்குதல் நடவடிக்கை மேலும் அதிர்ச்சி அளிப்பதாக அமைச்சர் பெரோ சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் நேற்று விவசாயிகளின் மகா பஞ்சாயத்து கூட்டம் நடத்த திட்டமிட்டது. இதற்காக பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தலைநகர் நோக்கி புறப்பட்டனர். தேஸ் பச்சாவ் மோர்ச்சா அமைப்பின் அழைப்பின் பேரில் நடைபெற இந்த பேரணியை தடுக்க பஞ்சாப், ஹரியானா எல்லையான சம்பு பகுதியில் போலீசார் பலத்த பாதுகாப்பை ஏற்படுத்தியதாகவும் இரும்பு தடுப்புகள், பேரிகேட்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு டெல்லிக்குள் செல்ல விவசாயிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாம்பு எல்லையிலேயே அமர்ந்து போராட்டத்தை தொடங்கினர். கடந்த ஆண்டு இதே எல்லைப் பகுதியில் நடைபெற்ற நீண்டகால விவசாயிகள் போராட்டம் நாடு முழுவதும் பெரும் கவனம் பெற்றிருந்த நிலையில் மீண்டும் அதே இடம் போராட்ட களமாக மாறியுள்ளது. வியட்நாமின் லம்டாங் மாகாணத்திலிருந்து ஹோஷிமின் நகரை நோக்கி பயணித்த ஆம்னி பேருந்து ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு பயணித்து தொடங்கிய குறித்த பஸ்ஸில் மொத்தமாக 24 பேர் பயணித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று அதிகாலை டாங் நாய் நகரில் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போதே பேருந்தில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தீ வேகமாக பரவியதனால் பயணிகள் உயிர் தப்புவதற்கான அவசரமாக வெளியேற முயன்றனர். இதில் தீயில் கொடூரத்தில் சிக்கிய 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாகவும் மேலும் 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்புக் குழுவினர் அவர்களை மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். தென் அமெரிக்க நாடான கயானாவின் வட அத்திலாந்தி கடற்கரைக்கு அப்பால் இடம்பெற்ற பயணிகள் படகு விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளது. சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் மீட்பு பணியாளர்கள் இதுவரை 69 பேரை உயிருடன் மீட்டுள்ள நிலையில் மேலும் 83 பேர் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இரு அணிகளின் வீரர்களுக்கும் இடையே மைதானத்தில் ஏற்பட்ட கடும் மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறுதிப் போட்டி முடிவடைந்த சில நிமிடங்களிலேயே ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா வீரர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் அர்ஜென்டினாவின் நடுக்கள வீரர் லியாண்ட்ரோ பாரெடேஸ் தொடர்பாக ஆரம்பத்தில் சிவப்பு அட்டை வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான. எனினும் பின்னர் வெளியான தகவல்களின் அடிப்படையில் பரேடேஷுக்கு சிவப்பு அட்டை காண்பிக்கப்படவில்லை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. போட்டி முடிவடைந்த பின்னர் சம்பவம் இடம்பெற்றதனால் நடுவர்கள் அதில் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட வருகை தரும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினரிடம் சர்வதேச விசாரணைக்கு வழிவகை செய்ய கோரி இன்று காலை செம்மணியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாடில் இடம்பெற்றுள்ள இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 454 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நாளுக்கு நாள் இதனுடன் தொடர்புடைய உண்மைகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. எனவே இந்த புதைகுழியை பார்வையிட இன்று வருகை தரும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் ஊடாக சர்வதேச விசாரணைக்கு வழி ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது இன்று காலை 8 மணியளவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.